பூட்டானில் இருந்து நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி கார் குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்தோரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை கார் குண்டு வெடித்ததில் சுமார் 25 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுவிட்டு நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இது தொடர்பான புகைப்படங்களை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். கடந்த முறை தோற்ற வேதாரண்யம் தொகுதியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கடந்த முறை தோல்வியுற்ற வேதாரண்யம் தொகுதியை இந்த முறை வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் அவர் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது என்றும், புதுக்கோட்டை தொகுதியில் கடந்த முறை வென்றதை விட கூடுதல் வாக்களை பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பயிற்சி மையத்திலிருந்து UPSC முதன்மை தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை கடந்த முறையை விட உயர்ந்திருப்பதாக அந்த மையத்தின் முதல்வர் சரவணன் தெரிவித்துள்ளார். 979 காலி பணியிடங்களை கொண்ட IAS, IPS உள்ளிட்ட குடிமை பணியிடங்களுக்கான நாடு முழுவதும் 2736 பேர் இறுதிக்கட்டமான நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து பிரதான தேர்வு எழுதிய 657 பேரில் அரசு பயிற்சி மையத்தில் படித்த 87 பேர் உட்பட 155 பேர் நேர்காணலுக்கு தேர்வாகியுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பயிற்சி மையத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அளிக்கப்படுகின்றன. IAS பயிற்சி மையத்துக்கு நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதுல செலக்ட் பண்ணி நம்ம 1000 பேருக்கு மாசம் 7500 ரூபாய் 10 மாசத்துக்கு கொடுக்குறோம். பயிற்சிக்கு மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 25000 கொடுக்குறாங்க. இன்டர்வியூ போறவங்களுக்கு 50000 கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியமான முன்னெடுப்பு. அதே மாதிரி கவர்மெண்ட் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் இப்போ IIT, IIM எப்படி இருக்கு அந்த தரத்துக்கு கவர்மெண்ட் இங்க ஃபுட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், அகாமடேஷன் இருக்கட்டும், நீங்க ஸ்டூடெண்ட் பேசுனீங்கன்னா தெரியும், நிறைய விதமா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 4500 ரூபாய் ஃபுட்டுக்கு மட்டுமே மந்த்லி செலவு பண்றாங்க. கோச்சிங்க்கு தனி. கடந்த முறை அரசு பயிற்சி மையத்தை சேர்ந்த 48 மாணவர்கள் UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 87 உயர்ந்துள்ளது. குடிமைப் பணிக்கான முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குடிமைப் பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல்நிலை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு 10 மாதங்களுக்கு மாதந்தோறும் 7500 ரூபாய் வழங்கப்பட்டது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 659 மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சி அளிக்க ஏதுவாக 25000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அறிவித்துள்ளது. இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு UPSC குடிமைப் பணிகள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வரும் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நான் திட்டினேன்னு யார் சொன்ன? விமர்சனம் கேள்வி கேட்டால் விமர்சனம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களை வாழ்த்துல இல்ல, அதுக்கப்புறமா வாழ்த்தினாப்ல இந்த வாட்டி மறந்துப்போம். தனக்கு தாவேக தலைவர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து கூறாதது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. சென்னை எழும்பூரில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இருவரும் சந்தித்த போது கலகலப்பாக பேசிக் கொண்டது கவனம் பெற்றது. இதனிடையே செய்தியாளரிடம் பேசிய சீமான், SIR என்பது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அல்ல, சீரழிவு என்று விமர்சித்தார். நீங்க இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கணும். அதான் டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தூக்க வேண்டியது என்ன? நேத்தான் கண்டுபிடிச்சியா? ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருக்கான், செத்தவன்லாம் ஓட்டு போட்டிருக்கான், நேத்தான் கண்டுபிடிச்சியா? உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லை. அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளரை தீர்மானிச்சான், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவன் வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு. தான் விஜயை விமர்சிக்கவில்லை, ஏதாவது ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்றும் தான் அறிவுறுத்தியதாகவும் சீமான் தெரிவித்தார்.
ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தேவநாதன் யாதவை உடனடியாக கைது செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அவர் 3வது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அக்டோபர் 30ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் தேவநாதன் 100 கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் என்பன போன்ற நிபந்தனைகளை விதித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் சென்னை முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதன் 100 கோடி ரூபாய் வைப்புத் தொகை உள்ளிட்ட ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தேவநாதனை உடனடியாக கைது செய்யும்படி காவல்துறைக்கு நீதிபதி முருகானந்தம் உத்தரவிட்டார். இடைவேளைக்கு பிறகு 1 நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அடுத்து தமிழ்நாட்டை குறிவைத்து பாஜக தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்துடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் நடைபெறக்கூடிய வேளாண் கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாக தெரிகிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாடு வருகை கவனம் பெற்றுள்ளது. தனக்கு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த அக்கரையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அன்புமணி ஏ படிவம் பி படிவம் கையொப்பமிடக்கூடிய அதிகாரம் தன்னிடம்தான் இருப்பதாக கூறினார். தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அது ஒண்ணுமே யாரோ ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் என்னுடைய கையெழுத்து தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் யாரும் மாற்ற முடியாது. தினம் ஐயா பேரை அங்கே இருக்கவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னதாக பேசிய பாமக வழக்கறிஞர் பாலு, ஜி.கே. மணியும் அருளும் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் பாமக பிரச்சனை முடிவுக்கு வரும் என்றார். நீண்ட காலமாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், இன்றைக்கும் கட்சியின் கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். உங்களெல்லாம் நாங்கள் கட்சி விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு வேண்டுகோள், அருள் பக்கத்திலே தான் உட்கார்ந்துருந்தார். நீங்க சொல்றதை அப்படியே அவர் கேட்பார். அவரையும் அழைச்சிட்டு போய் 2 பேரும் நாளைக்கு ரிசைன் பண்ணுங்க. இந்த கட்சி பிரச்சனை நாளோட முடிஞ்சிடும். இந்நிலையில் பாமக வழக்கறிஞர் பாலுவுக்கு அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பதிலளித்துள்ளார். என்ன ராஜினாமா செய்ய சொல்றது எந்த அருகதையும் இல்லை. பாலு மாதிரி சில தீய சக்திகள் அண்ணன் அன்புமணி அவர்கள் விட்டு விலகிட்டாவே அண்ணன் ரொம்ப நல்லா இருப்பார். பாலு வழக்கறிஞர் வேலையை மட்டும் பார்த்தால் பாமக பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்றும் அருள் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தை தூற்றுவதே முழுநேர வேலை என்றாகிவிட்டதாக திமுகவை தாவேக தலைவர் விஜய் மறைமுகமாக சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை அவசர கதியில் தொடங்கியுள்ளதாகவும் எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா எனவும் வினவியுள்ளார். அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ள அவர், மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற தாவேக போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தானே செய்யும் என தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி இருப்பதாகவும் அதைக் கண்டு அக்கட்சியின் தலைவர் எந்த கொம்பனாலும் தங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என கூறியிருப்பது அதிகார மயக்க முழக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டி அதனை அவதூறு திருவிழாவாக மாற்றிவிட்டனர் என்றும் விஜய் விமர்சித்துள்ளார். செவ்வாயன்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட தாவேகவை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததாகவும் கூறியுள்ளார். எல்லா வகையிலும் கபட நாடகமாடும் ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகை முன்பாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் ரவுடி கருக்கா வினோத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி பகுதியில் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை உள்ளது. இங்கு 2023ஆம் ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்த ரவுடி கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை முன்பாக அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகளை வீசினார். பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டு என்ஐஏவுக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை பூந்தமல்லியில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதன் விசாரணை முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கருக்கா வினோத்துக்கு 10 ஆண்டுகள்
சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதம் கட்ட தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணியுடன் ரிலையன்ஸ் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. நடிப்பை தாண்டி கார் ரேசிங்கில் ஆர்வம் கொண்ட நடிகர் அஜித்குமார் கடந்த ஆண்டு தன்னுடைய பெயரில் மோட்டார் ஸ்போர்ட் அணி ஒன்றை உருவாக்கினார். தொடர்ந்து சர்வதேச அரங்கில் களமிறங்கக்கூடிய அஜித்குமார் ரேசிங் அணி வெற்றிகளையும் பெற்று வருகிறது. இந்நிலையில் நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணியுடன் ரிலையன்ஸ் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கேம்பா குளிர்பானம் அஜித்குமார் ரேசிங் அணிக்கு அதிகாரப்பூர்வ பார்ட்னராக செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் முதன்மையான கொள்கைகளில் ஒன்றான இந்தியாவில் தயாரிப்போம் முன்னெடுப்பிற்கு இந்த கூட்டாண்மை வலு சேர்க்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் திறன்களை கண்டறிந்து சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்த உதவுவதுடன் உலக தரத்திலான பொருட்களை சாமானியர்களும் வாங்கக்கூடிய விலைக்கு தயாரிப்பதிலும் ரிலையன்ஸ் குழுமம் தீவிரம் காட்டி வருவதை குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த கூட்டாண்மை உருவாக்கப்பட்டுள்ளது. உறுதிப்பாடு, விடாமுயற்சி, செயல்திறன் ஆகியவை கேம்பா குளிர்பானத்திற்கும் அஜித்குமார் ரேசிங் அணிக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்றும் ரிலையன்ஸ் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கையகப்படுத்ததை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்நிறுவனத்தின் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது விளக்கம் அளித்திருக்கிறார். திருச்சி காஜாமலை பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் எஸ்ஆர்எம் குழுமம் ஹோட்டல் நடத்தி வந்தது. குத்தகை காலம் முடிவடைந்ததை அடுத்து குத்தகை தொகை செலுத்தாத காரணத்தால் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஹோட்டல் கையகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். விருந்தினர்கள் தங்கியிருந்த போதே அபகரிப்பது போல நடந்து கொண்டதை எதிர்த்தே சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். That the position which has been taken over by courts is actually against the Indian Constitution guarantees under Article 14, 19 and 21. Therefore, we have filed review. We hope court would consider it. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 92,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியை பொறுத்தவரை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 173 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதனிடையே இந்திய பங்குச்சந்தைகள் புதன்கிழமை ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 595 புள்ளிகள் உயர்ந்து 84,466 புள்ளிகளுடனும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 180 புள்ளிகள் அதிகரித்து 25,875 புள்ளிகளுடனும் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இந்நிலையில் ஜிஎஸ்டி குறைப்பு எதிரொலியாக சில்லறை பணவீக்கம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 0.25% குறைந்துள்ளது. இந்திய நுகர்வோர் விலை குறியீடு தரவுகளின்படி உணவுப் பொருட்களின் பணவீக்கம் கடந்த ஆண்டின் அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 5.02% குறைந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பு காரணமாக சில்லறை பணவீக்கம் 2015ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை இல்லாத அளவாக 0.25% குறைந்துள்ளது.